சக்காலத்துக்கு ஏடு மேல குதிரை மேல வாரி 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 கூட்டாங்க வீட்டுக்காரு. ஒரே தங்கச்சிக்காக யானை மீது குதிரை மீது வாரி கொடுக்குறோம். விதியில் அது தெவிலியா பொட்ட பையா யானை மேல குதிரை மேல அண்டாவளை குண்டாவளை வாரி 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 கொடுத்தா அண்டாவளை எட்டு குண்டாவளை எட்டு அவங்க ஆத்தா விட்டு சொத்து அவ வாரி போறான். ஆத்தா விட்டு நல்லவன் இவளை கல்யாணம் பண்ணி நல்லவனு வரட்டும் உன்னை குட்டி பொங்க வச்சாங்க. நான் மறந்து போய்க்கிறேன். கடவுளே தலைகாணி மந்திரம் ஏறுதுமா. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம். குடும்பத்தின் குத்து விளக்குடா என் மனைவி. இவளை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். என் தங்கைக்கு கண்ணகியின் மறுபிறவியடா என் மனைவி. அந்த கண்ணகி மதுரையை ஏற்கா நீ ஏமாந்த இந்த ஆரன் கண்டிகை தெய்வத்தின் திருமகளடா என் மனைவி. கோயில் இருக்கிற சேலை எதுக்கு தெய்வமே சொல்லவோ தேவையில்லை. அழகாரி இருந்தாலும் என் தங்கைக்கு நான் திருமணம் செய்து விட்டேன். என் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சந்தோஷம் மாட்டு வண்டி வாரி வாரி கொடுத்துரு அம்மா கையால மாட்டு வண்டி. ஆமா பாத்தா விட்டது செய்யலாங்களா? என் நாத்துல எப்படி தெரியுமா சீர்லாம் கொடுத்து நானு செய்யலாமா? ஆமா செய்யலாமாடா? செய்யலாமா? செய்யலாமா? செய்யலாம். வீட்டுக்கு இருக்கிறாரு அப்புறம் அப்புறமா செய்யலாம். பாப்பா வீட்டுக்கார போற அப்படி இல்லைங்க தவறா நினைக்காது. என்ன வீட்டுக்கார போன அப்படி இல்ல என்ன வீட்டுக்கார போன செய்ய முடியாது. சொல்றான் வீட்டுக்கார கம்பத்துல பாதிக்கிறான். நான் குள்ள மரமா நம்ம ஓடி போலான்னு சொல்றான். போய் கூட ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கோ. அதாடா வட்டியில போட்ட கேடு கடை போட்ட என் பூ பையன் தேவையான பார்த்து தேவையான நம்மள தேவையான இருந்தாலும் எனக்கும் இப்ப பசி அதிகமாக இருக்கின்றது. வீட்டுக்காரன் எது வேணாலும் கொடுப்பா. எது வேணாலும் கொடுப்பேன். வீட்டுக்காரர் கொடுக்குன்னா கொடுக்குண்டா மானமாக்குறா. அருந்த வேண்டும். அருமையான சாப்பாடு. நீங்க சாப்பிட்டு இலைய எடுத்து போட்டுங்களே, அந்த இலையை பார்த்து நச்சு கிடக்குறான்.
தயிர் எவ்வளவு சீக்கிரமா காப்பி சாப்பிட்டாருன்னு தெரியும். அலங்காரி, இருந்தாலும் நானும் உணவு அறிந்து விட்டேன். இப்போது எனக்கு உடல் அயற்சியாக இருக்கின்றது. அதனால் உன் மடி மீது நான் சற்று நேரம் உறங்க வேண்டும். வாங்க ஆகட்டும். நான் என்ன பண்ண போறேன்? நீ பயந்துருவேன். போய் வாசல்ல காவல் இருப்பா. பயப்படுற அளவுக்கு என்ன செய்ய போறீங்க? வெங்காயம் வெட்ட போறோம். போடா அவனு உரிக்கிறான். போடா உள்ளது. போடா உரிப்பாங்க. போடியா இல்லையா? நல்லா பழையாறு மேல வாங்க உன் மடி மீது நான் உறங்கும் தருணத்திலே நான் பொல்லாத கனவு கண்டுவிட்டேன் கண்ணே. என்ன கனவு? என்ன கேளடி அலங்காரி கனவு கேளடி அலங்காரி கனவு கண்டு கேளடி அலங்காரி கனவு கண்டீர் கனவு கண்டீர் தங்கை வரவும் கண்டீர் கேளடி அலங்காரி கனவு கண்டீர் பொல்லாத கனவு. என்ன கனவு? என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டுவிட்டேன் கண்ணே. தங்க நாட்டுக்கு வரலாம். உண்மைதான். உன் தங்கை என்ன குறவு? அண்டா விளையாட்டு, குண்டா விளையாட்டு, யானை மேல, குதிரை மேல வாரி 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 போட்டு பொருளை வாரி வாரி கொடுத்தோம். குறையுமே இருக்காது. ஒரே தங்கச்சி திருமணம் செய்து கொடுத்தீங்க. தங்கை வருவது போலவா? உண்மைதான அன்பு. எதற்காக அலங்காரி 12 வருடமாய் பஞ்சத்தினால் 12 வருஷமாய் பஞ்சத்தினால் பஞ்சமா? கேளடி அலங்காரி கனவு கண்டு 12 வருடமாய் பஞ்சத்தினால் என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன் கண்ணே. 12 ஆண்டு கால பஞ்சம் வந்ததுன்னா உண்மைதான யானை மீதோ குதிரை மீதோ சீர்வரிசைகள் வாரி 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 கொடுத்து கொடுத்துமே உட்காந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறை சாப்பிடலாம். என்னவென்று தெரியவில்லை. என் மனமா பதற்றமாக இருக்கின்றது. அலங்காரி 7 பிள்ளையோடு 7 பிள்ளையோடு தாயுமாகி 7 பிள்ளையோடு தாயுமாக வரவும் கண்டேன் தங்கை வரவும் கண்டேன். கேளடி அலங்காரி கனவு கண்டு 7 பிள்ளையோடு தாயுமாக என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன் கண்ணே. 7 குழந்தைகளோடு என் தங்கை. ஒண்ணு நடக்காதுங்க. ஏன் பயப்படுறீங்க? நாங்க அப்படியே 7 பிள்ளையோட வந்தா நாங்க உபசரிக்க மாட்டோமா? எனக்கு தெரியாதா? கிளி கிளி கிளி. அலங்காரி, இருந்தாலும் என் மனம பதட்டமாக இருக்கின்றது. அதனால் என் மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால் வாடா இங்க வாங்க. பகல் கனவு வலிக்காது. சும்மா கனவு கண்டது நானே. கனவு கண்டதினாலே என்னங்க பகல் கனவு ஒண்ணுமே படிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாங்க. அப்படி என்றால் ஆமாங்க. இந்த கனவு பலிக்காதா? இது சூட்ட பத்தன வாழ்வு காத்துக்கு போனீங்க. நேற்று யாரு நீங்க? என்னை பார்த்து 1 வாரம் ஆச்சு. ஏன்னா அதனால பொம்பளை சமாச்சாரம் அப்படியா? எப்பவுமோ
ஒரு வீட்டுக்காரி. கை தொடாது கை தொடாது எனக்கு அது பொம்பளையா மாறிடுச்சு. அதுவா டப்பு டக்கர் பொட்டானே எனக்கு இந்த கம்பெனில அட்வான்ஸ் வாங்கினா அப்பவே மாறிட்டேன் நான். இப்போ நான் அடுத்த மாசம் பாம்பேக்கு போறேன் நான். சீட்டான வெட்டி எப்படி போட்டுக்கிற ஃபீல் பண்றேன். எனக்கு காசுக்கு வேட்டையாட போறீங்க ஒரு வாரம் ஆச்சு. அதனால என் ஞாபகம் உங்களுக்கு வந்துடுச்சு. சொல்ற கேட்டுங்க. உங்க வீட்டுக்கார ஒரு 10 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தானா, ஏய் குழம்பு தாடி சாப்பாடு ஏத்தா தண்ணி தர சண்டை போடுவியா, அப்பயே பொம்பளை புரிஞ்சுக்கணும். இந்த முந்தாணி வந்து ஆம்பளை மேல போட்டுக்கினே இருந்தா நிறைய போட்டு வந்துரு. சாத்திரி கதவு சாத்தி ஐயப்பன் தெரியுறாரு. ஐயப்பன் அலங்காரி, அப்படி என்றால் இந்த கனவு பலிக்காது. மனதானது பதட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது மனது ஆறுதல் அடைய வேண்டும் என்றால் குடிமக்கள் முறையிட்டிருக்கின்றார். போச்சே போச்சே குடிமக்கள் குறையை நான் தீர்த்து வைக்க வேண்டும். கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட வேண்டும். எப்போதே நான் புறப்படுகின்றேன். கண்ணே கானகம். ஆமாண்டி செல்லம். ஐயா நான் உன் கூட வரவா அம்மாண்ட வேலை வாடா என் கூட. வேலை செய்ய நீ ஒண்ணு வேலை செய்தல வா என் கூட. அவன் என்ன தரம் பண்ணுவான், சாமான குறைச்சு அலங்காரி, கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட விட்டு பிறகு வந்து உன்னை பார்க்கின்றேன். போயிட்டு நடக்குமோன்னு பயமா இருக்குது எனக்கு. வருவான்றாவா அதே சாக்காத்தியா வரப்போறா. வரட்டும் வந்தாலும் நல்லா கட்டு வாடா. திருமணம் முடித்து 7 ஆண்டு காலம் என்னுடைய நாட்டையும் பார்க்கவில்லை, நாட்டு மக்களையும் பார்க்கவில்லை. மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டது. 7 ஆண்டு காலம் மழை இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, நாட்டு மக்கள் அனைவரும் பசியில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்களே. அதவா நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. என் நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வர வேண்டுமா? இறைவா, இது விதிதானா?
7 ஆண்டு காலம் மழை இல்லாமல் இந்த தென்காசி பட்டணம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றது. மக்கள் அனைவரும் பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார்களே. நல்ல தங்கா எப்படி சிறுவன்செல்லாம் கொண்டு வந்தார். அனைத்திலும் 7 ஆண்டு 8 கொண்டு வந்தாலே அனைத்து பொன் பொருளையும் அனைத்து பொருளையும் விற்று என் நாட்டு மக்கள் பசியை தீர்த்தேனே. அப்போது கூட நாட்டு மக்கள் பசியை தீர்க்க முடியவில்லையே. மக்கள் அனைவரும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்களே. ஐயா இறைவா, ஐயா பாபா ஐயா, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் உடன் பிறந்த சகோதரர்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தையும் உற்றார் உறவினர் அனைவரையும் பிரிந்து சென்று விட்டீர்களே ஐயா. பாபு ஐயா, ஐயா 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க ஐயா. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க. அரை கட்டையில வேக போற ஐயா நீ போற பேர நாங்க தூக்கி போறோம். ஐயா பாபு ஐயா எங்கயா இருக்கீங்க? அப்பா பாபு அப்பா, நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னையே நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறார்களே. அவளை விட்டு அனாதையாக சென்று விட்டீர்களே அப்பா. பாபு அப்பா, அப்பாவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போல அப்பாவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போலந்தா. அப்பாவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போலந்தா. நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்துக்கு தந்த சோதனா. அம்மாவுக்கு தொட்டும் இல்ல, அப்பா இல்ல, அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்பா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்களே பட்டு போடவ போற அப்பா நீ போற பூத்தேர நாங்க தூக்கி போறோம். அப்பா 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க. மரக்கட்டையில வேக போறே அப்பா நீ போனே. உன் பேர நாங்க தூக்கி போறோம். அப்பா பாபாப்பா, என்னை விட்டு செல்ல எப்படி அப்பா படப்பட்டது? உங்களை பிரிந்து 15 நாட்களாக நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோமே அப்பா. நீ உடைச்சி வெட்ட நாளும் எல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சப்பா.
அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல, கோபம் வந்தால் கூட எங்கள் அவர் திட்டினதில்ல. ராஜாவாக்க வாழ்ந்த அம்மா மடியில் மண்ணா சாமி போற ஊர்கோலம் போற பூத்தேர நாங்க தூக்கி ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலில் தூங்க அரை கட்டையில வேக போனே அப்பாடி போனே பூத்தேர சொந்த பந்தங்க நாங்க தூக்கி போனோம். ஐயா பாபையா, நீங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உடைய நினைவு இந்த கிராமத்தை விட்டு எப்போதுமே மறையாதையா. நீங்கள் மறைந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்து, அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளையும், நீ கட்டிய மனைவியும், பெற்றெடுத்த தாய் தந்தையும், உடன் பிறந்த சகோதரர்களையும், உடன் பழகிய நண்பர்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் ஐயா, ஆதரிக்க வேண்டும். என்ன இது இப்படி அழுது கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. 7 பிள்ளைகளை பெற்று என் நாட்டு மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகள் பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே. நல்ல தங்க நல்ல தங்க